लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமேயாராமுதே அடியேர் கருளாயே. இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2696வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய திருவிருத்தம் திருமணியினுடைய 57வது பாசுரத்தை இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். 100 பாசுரங்கள் கொண்ட இந்த திருவிருத்தத்தினுடைய 57வது பாசுரம் இந்த பாசுரம். தலைவன் தன்னுடைய தோழனிடம் சொல்லுகிற வார்த்தைகளை கொண்ட பாசுரம் இந்த பாசுரம். கிடம்பியாச்சான் என்னும் ஆச்சாரியன் அருளிய தனியன் திருவிருத்த தனியன். கருவிருத்த குழி நீத்தபின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் உருவீர் உயிரின் பொருட்களுக்கு ஒரு விருத்தம் பூதாமல் குருவையர் ஓன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றிரி திருநாட்டகத்தே என்பதாகும். தலைவனை பார்த்து தோழன் கூறுகிறான், என்ன நீ இப்படி உடல் மெலிந்து பித்து பிடித்தார் போல இருக்கிறாயே, என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்கிறான். அதற்கு தலைவன் சொல்கிறான், அவளுடைய கண் பார்வையின் மீது பட்டு விட்டது, அந்த பார்வையை தாங்க முடியாமல் நான் இப்படி ஆகிவிட்டேன் என்று சொல்கிறான். அதற்கு அவன் கேட்கிறான், தோழன் கேட்கிறான், என்ன ஒரு பெண்ணின் பார்வை உன்னை இந்த பாடுபடுத்துகிறது என்று சொல்லுகிறாயே என்று கேட்கிற போது அந்த பார்வை எப்படி இருந்தது என்று சொல்லுவதான பாசுரம் இந்த பாசுரம். இதனுடைய உட்பொருள் என்னவென்றால், தலைவன் ஆழ்ந்த பக்தியோடு பெருமாளோடு ஐக்கியமாகிவிட்டான். உடன் இருக்கக்கூடிய சுற்றத்தாரெல்லாம் இப்படி இருக்கிறாயே என்று கேட்க போக, இது என்ன அனுபவம் உனக்கு, வெளியிலே வா என்று சொல்ல நான் வெளியிலே வர முடியாது என்று சொல்லி தனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்திலே பெருமாளுடைய கண்ணழகு எப்படியெல்லாம் தன்னை பாடாய்படுத்துகிறது என்று பேசுவதாக நாம் பொருள் கொள்ளலாம். முதலிலே பாசுரத்தை பார்ப்போம். புலம் குண்டலம் புண்டரீகத்து போர் கெண்டை வள்ளி ஒன்றால் விளக்கு உண்டு உலாகின்ற வேள் விழிக்கின்றன கண்ணன் கையால் மலக்கு உண்டு அமுதம் சுரந்த மறிகடல் போன்று அவற்றால் கலக்குண்ட நான்று கண்டார் யாரும் எம்மை கழறலர் என்று சொல்கிறார். புலம் குண்டலம் அழகிய குண்டலங்களை உடையவள். அவளுடைய கண் முகம் எப்படி இருக்கிறது என்றால் புண்டரீகத்தை ஒற்றிருக்கிறது. அன்றலர்ந்த தாமரை போல் அழகாக இருக்கிற அவருடைய முகம். அதிலே 2 கண்களும் எதிரெதிர் திசையிலே போர் செய்யக்கூடிய கெண்டை மீன்களை ஒத்து இருக்கிறதாம் அந்த கண்கள். அந்த 2 மீன்களுக்கும் நடுவிலே ஒரு கொடி போல மூக்கு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அவருடைய கண்ணானது ஒரு வேலாயுதத்தை கூர்மையான வேலாயுதம் போல என்னை மருத்துவனாய் நோக்குகிறது. இதற்கு உதாரணம் என்ன சொல்லவென்றால், கண்ணனுடைய திருக்கரங்களால் கடைந்து கலக்கப்பட்டு பார்க்கடலிலே அமிர்தத்தை வெளிப்படுத்தியது. அப்படி அந்த கடலை போல அந்த கண்கள் என்னை கலக்குகிறது, அந்த பார்வை என்னை கலக்குகிறது. அப்படி அந்த பார்வை என்னை உற்று நோக்கி கலக்கிய போது என்னுடைய நிலைமையை நேரடியாக, அந்த கண்களுடைய நிலைமையை நேரடியாக பார்த்தவர்கள் எவரும் என்னை இது ஒரு பெண்ணின் கண்ணுக்காக அவன் மயங்கி விட்டான் என்று குறை சொல்ல மாட்டார்கள் என்று சொன்ன பாசம். தலைவன் தன்னுடைய தோழனுக்கு சொன்னது. தலைவன் பரங்கனுக்கு கழற் எதிர் மறுத்தலாம் என்று சொல்லுகிற வகையை சார்ந்த அகத்திணை பாசுரம். தெய்வ புணர்ச்சி புணர்ந்து என்றால் தெய்வத்தோடு கலந்து
அதிலிருந்து வெளியே வந்த பின்னால் உளம் மெலிந்து கிடக்கிற நாயகனை கண்ட தோழன், நாளடைவிலே நீ இவ்வாறு இழைப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்க, தோழனுக்கு உண்மையையும் சொல்ல முடியாது, அதே நேரத்திலே சொல்லாமலும் இருக்க முடியாது என்பதனாலே மறைமுகமாக சொல்லுகிறான், நான் ஒருத்தி வலையிலே அகப்பட்டேன்பா என்று சொல்லுகிறான். அது கேட்ட தோழன் சொல்லுகிறான், கடல் போல கம்பீரனான நீ ஒரு ஸ்திரீ நிமித்தமாக இவ்வாறு மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லுவதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? அது உன்னுடைய பெருந்தன்மைக்கு ஆகாது, தகாது என்று சொல்கிறான். அதற்கு தலைமகன் சொல்லுகிறான், நீ சொல்லுவது என்னவோ உண்மைதான், ஆனால் என்னால் காணப்பட்ட வடிவை நீ கண்டதில்லை. அப்படி நீ கண்டிருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னை பார்த்து சொல்ல மாட்டாய் என்று சொல்லி மறுத்துரைக்கிறான். அப்படி மறுத்துரைப்பதுதான் இந்த பாசுரம். காணீர் கழறலை கண்டிலே மென்தோட்டு கரும்பினைய என்று திருக்கோவையாரிலே வரக்கூடிய வரிகள். தோழனே, நாயகியினுடைய முகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அழகிய குண்டலங்கள் உடையதாய் தாமரை மலர் போன்ற அந்த முகத்திலே கண்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா? 2 கெண்டை மீன்கள் ஒன்றோடு ஒன்று எதிர்த்து போரிடுவது போல இருக்கிறது. அப்படி 2 கண்கள் போரிடுவது போல இருக்கக்கூடிய கெண்டை மீன்கள் இருக்கும்போது நடுவிலே மெலிதாக ஒரு கோடு போல் வந்து மூக்கு இருக்கிறது. அது மூக்கிலே நுனியிலே வரக்கூடிய கோபத்தை பார்க்கிற பொழுது வேர்படையை கொண்டு என்னை குத்துவது போல இருக்கிறது. அவருடைய கண் பார்வை என்னை நோக்குகிற போது அது என்னை வேலிலே இருந்து குத்துவது போல இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்றால், திருமால் கடலை கடைந்தருளி காலத்து அலைகளால் கிளறப்பெற்ற அந்த கடல் கலங்கி தவித்தது போல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன். அப்படி நான் கலக்கப்பட்ட போது அந்த கண்களுடைய நித்தியமாக நிலைமையை நேரடியாக பிரத்யட்சமாக பார்த்த எவரும் அங்கு இருந்தால் அவர்கள் ஒரு காலம் என்னை இங்கனம் இடித்து உடைக்க மாட்டார்கள். இக்கனழியில் ஈடுபட்ட நீ உயிர் தொலைய பெறாது உயிர்த்திருப்பதோ விசேஷம் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுவார். இப்படிப்பட்ட பார்வையிலே நீ உயிரோடு இருப்பதே பெரிய விஷயம் அல்லவா என்றுதான் சொல்வார்களே தவிர என்னை குறை சொல்ல மாட்டார்கள் என்று சொல்கிறார். புலக்குண்டலம் என்பது புலப்படுதல், காணப்படுதல் என்று பொருள். விரும்பி காணப்படக்கூடிய அழகிதான குண்டலம் என்பதாயிற்று. புலக்குண்டலம் என்பது அந்த பாடத்திற்கு பொன்னாலாகிய அழகிய குண்டலம் என்று கொள்ளலாம். கெண்டைக்கு கண்களை எப்போதுமே கெண்டைக்கு ஒப்புமையாக்கி சொல்வது உதாரணம். குண்டல புண்டரீகம் என்பது அந்த வட்ட வடிவமான அந்த முகத்திலே அது எப்படி இருக்கிறது என்றால் தாமரை பூ போல இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய கண்கள் 2ம் கெண்டை மீன்கள் போல இருக்கிறது என்று சொல்லி அந்த 2 கண்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய மூக்கு கொடி போன்ற ஒரு மூக்கு என்று சொல்லுகிறார். கூர்மையான கோபத்தை சொல்லக்கூடிய காட்டக்கூடிய மூக்காமது. வள்ளி ஒன்றால் விலக்குண்டு லாகி என்பதற்கு 2 யானைகள் ஒன்றோடு ஒன்று சண்டை போட முயற்சித்து கொண்டிருக்கும் பொழுது நடுவிலே ஒரு கயிறு போடப்பட்டு அது 2ம் சண்டை போட முடியாமல் பெரும் சீற்றத்தோடே சஞ்சரிக்கும்படியாக இருக்கக்கூடிய பார்வையை அவளை மீது வீசுகிறாள். வேல் விழிக்கின்றன என்றனால் வேல் எவ்வளவு கூர்மையாக இருந்து குத்துமோ அதுபோல் அந்த கண்ணுடைய நோக்கம் என்னை குத்துகிறது. இதற்கு உவமையாக என்ன சொல்கிறார்? எம்பெருமான் ஆழமாக கடலை கடைகிற போது அதற்கு அமிர்தம் வந்தது என்று சொல்லுகிறோம். இந்த நாயகியினுடைய கண்களும் ஆழ்ந்த என்னுடைய நெஞ்சை கலக்குகிற போது சாரமான அறிவை கவர்ந்த என்னுடைய சாரமான அறிவை கொண்டு வந்து எனக்கு காண்பிக்கிறது. அப்படி இருந்தால் இதற்கு என்ன பயம் உனக்கு என்று சொன்னால், இது யாரும் பார்த்தது கிடையாது, பார்த்தவர்கள் நான் ஏன் பயந்தேன் என்று சொல்ல மாட்டார்கள், என்னை குறை சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இதற்கு உண்மையான பொருள் என்ன இருக்கணும்னா, உள்பொருள் என்னவென்றால், ஆழ்வாருடைய ஞானக்கண் விளக்கத்தை அறிந்து ஈடுபட்ட பாகவதர் தங்களுடைய ஈடுபாட்டை கண்டு அதனை குறைத்து கொள்ள வேண்டும் என்று ஆழ்வாரை பார்த்து சொல்கிறார். ஏனென்றால் வெளி உலக தொடர்பே இல்லாமல் எப்போதும் நீங்கள் இதிலேயே இருக்கிறீர்களே என்று சொல்லி இருப்பதனால் அவர்களெல்லாம் பாகவதர்களெல்லாம் வேண்டுகிறார்கள், இதிலேயே நீங்கள் இப்படியே இருந்தால் எப்படி என்று சொல்வதற்கு தான் அவர் பதில் சொல்கிறார். அதற்கு ஆழ்வார் சொல்கிறார், தன்னுடைய சுற்றத்தாரை நோக்கி மறுத்து சொல்லும் வார்த்தையில்தான், முக்திக்கு காரணமான முதல் பொருளை அறிவதற்கு உபாயம் 3.
முக்திக்கு காரணமான அந்த பரம்பொருளை காண வேண்டும் என்றால் அதற்கு 3 வழிகள் இருக்கின்றன. அது என்னவென்றால் கேள்வி, சிந்தனை, சாட்சி என்பது. அவற்றுள் கேள்வி என்பது என்றால் உபதேச மொழிகளை அனுபவமுடைய ஆச்சாரியர்களிடமிருந்து கேட்பது. சிந்தனையாவது அந்த உபதேச மொழி பொருளை பிரமாணங்களாலும் யுக்தியாலும் உள்ளத்திலே தெளிய ஆராய்வது. காட்சியாவது இவற்றால் முதல் பொருளான ஐந்திரியம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச ஈந்திரியங்கள் மூலமாகவும் தெளிந்து உபதேசத்திலே ஆழ்வாரது கண்ணாகிய ஞானமானது முறையே இந்த 3 உபாயங்களோடு அமைந்திருப்பதனால் இந்த பாட்டினுடைய முதல் வாக்கியத்திலே விளங்கும் முன்னம் புலக்குண்டலம் என்று செவிய நீ கூறுவது முதலிலே உபதேசத்தை கேட்க வேண்டும் என்று குறிப்பதற்காக. அதன்படியே புண்டரீகம் என்பது இதயத்தை குறிக்கக்கூடியது. எனவே முதலிலே கேட்க வேண்டும், கேட்டதை மனதிற்குள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு சிந்தனை செய்யும் போது முன்னும் பின்னுமாக எழக்கூடிய கருத்துக்களை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதுதானே சித்தாந்தத்தினுடைய முடிவிலே கிடைக்கக்கூடிய ஞானம். ஆகவே நல்லவற்றை கேட்டு புராண புருஷனான அந்த பெருமாளை பற்றி நல்ல ஆச்சாரர்களிடம் கேட்டு தெளிந்து அதிலே நிற்க வேண்டும். பஞ்ச இந்திரங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்த ஆழ்வாருடைய நிலையை பார்த்து பேசினால் இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்காததனால் நீங்கள் இவ்வாறு பேசுகிறீர்கள், அந்த அனுபவம் கிடைக்கப்பெற்றவர்கள் என்னை அப்படி பேச மாட்டார்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிப்போம். புலக்குண்டலம் புண்டரீகத்த போர்கெண்டை வள்ளி ஒன்றால் விலக்கு உண்டு உலாகின்று வேல் வழிக்கின்றன. கண்ணன் கையால் மலக்குண்டு அமுதம் சுரந்த மறிகடல் போன்று அவற்றால் கலக்குண்ட நான்கு கண்டார் யாரும் எம்மை கழலறிவர். கழறலர் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேதி சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழ்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.